தாயக உறவுகளுக்கும் வணக்கம். இந்த விடுதலை வேண்டி நிற்கும் இனமான தமிழினம் மிக நீண்ட காலமாக ஒரு இன விடுதலைக்காக பல்வேறு கட்டங்களில் போராடி வந்த போதிலும் அந்த இன விடுதலை இதுவரையும் அது சாத்தியமற்றதாகவும் அதில் பாரிய பின்னடைவுகளை சந்தித்த ஒரு குறிப்பிடக்கூடிய இனமாகவும் தமிழினம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் இந்த விடுதலைக்காக மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளை செய்த ஒரு இனமாக இருந்த போதிலும் தமிழர்களுக்கு இடையிலான அந்த ஒற்றுமை இன்மை மிக முக்கிய ஒரு கூறாக இந்த விடுதலை வேணவாவை அடைய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்வார்கள், உலகத்தில் மிக புத்திசாலியமான ஒரு இனம் ஜூதர்கள்னு சொல்லி. ஜூதர்கள் இன்றைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அவர்கள் உருவாக்கி ஆட்சி செய்திருக்கிறார்கள். மேற்குலங்களில் பல நாடுகளில் அவர்கள் இந்த ஆட்சியை தீர்மானிப்பவர்களாக ஜூதர்களே இருக்கிறார்கள். இந்த உலக வர்த்தகத்தை தீர்மானிக்கின்ற மிகப்பெரிய ஒரு 4-5 சக்திகளுக்குள்ளும் அவர்கள் அந்த தலையீடு இருப்பதாக கணிக்கப்படுகிறது. அவை ஜூதர்கள் அவ்வாறான ஒரு மிகப்பெரிய புத்திசாலியமான வல்லமை புரிந்த இனமாக இருந்த போதிலும் உலகத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை செய்தவர்கள் எல்லாம் ஜூதர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறான இனமாக இருந்த போதிலும் இதே ஒற்றுமையின்மை இந்த ஜூதர்களுக்கும் இருந்ததாக சொல்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 4 பேர் ஒரு இடத்துல ஒரு அறையை வச்சு பூட்டி போட்டு அவர்கள்ட்ட இன்ன விடயத்துக்கு ஒருமித்த கருத்தை காணுங்கன்னு சொல்லி ஒரு விடயத்தை கொடுத்தோம்னா அவர்கள் 4 பேர் மட்டும் விதமான கருத்துக்களுடன் அந்த இடத்திலிருந்து வெளியில் வருவார்கள். அவ்வளவத்திற்கு அந்த ஒரு விடயத்தில் கருத்தொருமைப்பாடு காணாத ஒரு இனமாக ஜூதர்கள் இருந்ததாக கடந்த கால வரலாறுகளை ஆதாரம் காட்டி ஜூதர்களை தெரிவிக்கிறார்கள். ஆகவே இந்த ஒற்றுமையின்மை என்பது தனியே தமிழினத்துக்கு மட்டும்தான் நாங்கள் இருக்குதென்று பார்த்து கொண்டு அந்த ஒற்றுமையின்மையே எங்களுடைய இன விடுதலைக்கான மிகப்பெரிய பாரிய பின்னடைவாக நாங்கள் காட்டி நிற்பது தவறு. எங்கும் ஒருமித்த கருத்துக்கள் வரக்கூடிய நிலையில் எல்லாரும் இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய கருத்து சுதந்திரத்தின்படி பல்வேறு விதமான கருத்துக்களை அவர்கள் தெரிவிப்பதற்கும் அதை ஏற்று நடப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் அவர்கள் சிந்திப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் அவர்களுக்கான அந்த செயல்பாட்டு முறைமை ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த ஒருமித்த கருத்துன்றது எல்லா இடங்கள்லையும் ஒருமித்த கருத்துக்கு எல்லாரும் வந்து விடுவார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அந்த வகையில் தமிழர்கள் இனத்திலும் அந்த ஒற்றுமை இன்மை இருக்கின்றது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு கருத்தை முன் வச்சா அதுக்கு இன்னொரு கருத்தை முன் வைப்பார், 3வது ஆள் 3வது கருத்தை வைப்பார், 4வது ஆள் இன்னொரு கருத்தை முன் வைப்பார். அவ்வாறு போகின்ற போது ஒரு கருத்துக்கான ஒரு ஒருமித்த கருத்துக்களில் விரையில்லாத அளவுக்கு அவையின் அந்த செயல்பாடுகள் இருக்கு. அவை அந்த ஒருமித்த கருத்து இன்மை என்றதால தமிழர்கள் ஒற்றுமையற்ற ஒரு இனமாக இருக்கின்றார்கள் என்பதை காரணம் காட்டி நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை குறுக்கிவிட முடியாது. பல சந்தர்ப்பங்களில் எங்களுடைய வெளிநாட்டு ராஜதந்திரிகள் கூட எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் தமிழர்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமை இல்லை என்பதை காரணம் காட்டி அவர்கள் புறக்கணித்து விட்டு போகிறார்கள். அந்த புறக்கணித்து விட்டு போகிறவருக்கு அவர்கள் ஏதோ அந்த குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து வர்ற ராஜதந்திரிகளோ அந்த நாடுகளை சேர்ந்த அரச பிரதிநிதிகளோ அவர்கள் நாட்டில் அந்த எல்லாம் ஒற்றுமையாக நடக்குதான்னு கேட்டால் இல்லை. ஆனாலும் அவர்கள் அதனை காரணம் காட்டி எங்களுடைய இனத்தை அந்த பொறுப்பிலே இருந்து தங்களுக்கு எங்களுடைய இனம் சார்ந்த அந்த பொறுப்பு தங்களுக்கு இருப்பதில் இருந்து அவர்கள் நழுவுவதற்காக இவ்வாறான அந்த வார்த்தை பிரயோகங்களை பாவித்து அவர்கள் இலகுவாக தப்பி விட்டு போகிறார். அவை இந்த விடயங்கள் உலகளாவிய ரீதியில் எல்லா இனங்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான்.
நான் ஏன் இங்கே இந்த ஜூதர்கள் விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டாம். ஜூதர்கள்ன்றது இந்த இன்றைய உலகில் மிகப்பெரிய சிந்தனையாளர்களாகவும் புத்திஜீவிகளாகவும் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளினுடைய காரணகர்த்தாக்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு இனம் கூட இந்த ஒற்றுமை என்ற விஷயத்தில் பாரிய குறைபாடுகளோடு தான் அந்த விடுதலை பயணத்தை தொடர்ந்து இன்றைக்கு அவர்கள் 1947 ஆண்டு அளவில் இஸ்ரேலில் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடை உருவாக்கி இன்றைக்கு அந்த நாட்டின் வளர்ச்சி என்றது மிகப்பெரிய மிகச்சிறிய நாடாக மத்திய கிழக்கில் இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாகவும் வர்த்தகத்திலே மிக கோலோச்சி நிற்கின்ற ஒரு இனமாக உலகளாவிய ரீதியில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் உலகளாவிய ரீதியிலேயும் ஆட்சிகளை பெரும் நாடுகளின் வல்லமை பொருந்திய வல்லரசு சக்திகளை இந்த ஆட்சியை தீர்மானிக்கின்ற சக்திகளாக யூதர்களை இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஒற்றுமையின்மை என்பது ஒரு 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 பிரச்சனையாக நாங்கள் கொள்ள முடியாது. ஜனநாயகத்தை விரும்பிக்கும் எல்லோரும் அவர்களுடைய கருத்து சுதந்திரத்தை முதலாவது ஏற்றுக்கொண்டு தான் அந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் கருத்து சுதந்திரம் என்றது எல்லா நபர்களுக்கும் உரியது. அந்த அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் வாழ்கிற எல்லா இனங்களுக்கும் இந்த கருத்து சுதந்திரம் இருக்கிறதால, அந்த இனங்களில் உள்ள தனிநபர்களுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறதால அமைப்புகள், நிறுவனங்கள், கட்சிகள் என்ற ரீதியில் அவைகள் அந்த கருத்து சுதந்திரம் இருக்கிறதால அவர்கள் அந்த கருத்தை வெளியிடுவதற்கும் அதனை பின் செல்வதற்கும் அவருக்கான முழு உரிமை இருக்கிறது. எனவே இந்த கருத்து சுதந்திரம் அவ்வாறு இருக்கின்ற போது பல்வேறு ஒற்றுமையின்மையான விடயங்கள் இனங்களுக்கிடையும் அமைப்புகளுக்கிடையும் நிறுவனங்களுக்கிடையும் தோன்றுவது சகஜம். ஆகவே அந்த ஒற்றுமையின்மை என்பது ஒரு இனத்தினுடைய பலயினம் என்றதுக்கு அப்பால அந்த ஒற்றுமையின்மை என்றது அந்த ஒருமித்த கருத்துக்கு வராத அந்த விடயத்தை தான் ஒற்றுமையின்மை என்று சொல்வார்கள். ஆனால் அந்த ஒருமித்த கருத்துக்கு வருவதற்கு பல்வேறுபட்ட ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்தி அந்த விவாதங்களுக்கு கூடாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஒற்றுமைப்பட்டு வருவது எந்த ஒரு விடயத்திலும் மிகச்சிறந்த கருத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தளமாக தான் அமையும். அந்த அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட அமைப்புகள், நாடுகள் என்ற வடிவங்களில் அவர்கள் தங்களுடைய அந்த கூட்டமைப்புகளை இருப்பார். உதாரணத்துக்கு இப்போ நேட்டோ என்ற ஒரு அமைப்பு, வார்சோ என்ற ஒரு அமைப்பு, இவ்வாறு காமன்வெல்த் நாடு, என்ன இந்தியாவில் இவ்வாறான பல்வேறுபட்ட பின்னணிகளோடு நாடுகள், அமைப்புகள், மனித உரிமை கவுன்சில்கள், ஐக்கிய நாடுகள் சபைகள் போன்ற அமைப்புகள், பல்வேறுபட்ட அமைப்புகள் இருந்த போதிலும் இந்த அமைப்புகளினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் தாங்களுடைய கருத்தை வலுப்படுத்துவது, தாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு கருத்தை வலுப்படுத்துவதும் அதனை வினைத்திறனாக முன்கொண்டு செல்வதும் தான் அவர்களுடைய நோக்கம். அவ்வாறு பார்க்கின்ற போது வல்லமை பொருந்திய நாடுகள், சுதந்திரம் பெற்ற நாடுகள், வல்லமை பொருந்திய நாடுகளால் நடக்கப்படுத்தப்படுற அமைப்புகள், நிறுவனங்கள் போன்றவை தங்களுக்கான ஒரு கூட்டங்களை உருவாக்கி கொண்டு தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய செயல்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கான வலுப்படுத்தல்களை இவ்வாறான அமைப்புகளுக்கூடாக செய்து வருகின்றார்கள். ஆனால் இன்று வரையும் இந்த விடுதலைக்காக வேண்டி நிற்கின்ற உலகளாவிய ரீதியில் இருக்கிற இனங்கள் தங்களுக்கிடையிலான ஒரு அமைப்பை உருவாக்கி தங்களுடைய அந்த விடுதலை பயணத்தை வலுப்படுத்தி முன்கொண்டு செல்வதற்கான அமைப்பு ரீதியான செயல்பாடுகளை முன்னெடுத்ததாக வரலாற்றில் பெரிய அளவில் நாங்கள் கண்டுகொண்டதில்லை. எனவே இந்த விடுதலைக்கு போராடி கொண்டிருக்கின்ற இந்த தமிழினம் போன்ற ஏனைய இனங்களோடு சேர்ந்து இந்த விடுதலை பயணத்தை வலுப்படுத்துவதற்காக இந்த விடுதலையை வேண்டி நிற்கின்ற விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற இனங்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அல்லது சுரண்டப்படுகின்ற இனங்கள், அவர்களுக்கு இடையிலான ஒரு வலுவான கூட்டமைப்பை உருவாக்கி அதனை ஒரு முறைசார் அமைப்பாக உலகளாவிய ரீதியில் முன்னெடுத்து செல்வதன் மூலம் அவர்களுடைய அந்த பயணத்தில் அவர்கள் ஒரு வலுவான கருத்தை முன்சென்று செல்வதற்கு உலகரங்கில் அவர்களுக்கு ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு கூட்டுக்குள்ள விடுதலை வேண்டி நிற்கின்ற தாழ்த்தப்பட்ட அல்ல பிற்படுத்தப்பட்ட அல்ல சுரண்டப்படுகின்ற இனங்கள்
தங்களுக்கிடையில் ஒரு கூட்டை அமைத்து கொண்டு அவர்கள் செயல்படுவதன் மூலம் அவர்கள் வலுவான ஒரு கருத்தை இந்த உலக அரங்கில் பதிவு செய்ய முடியும். அவ்வாறு பதிவு செய்கின்ற அந்த அந்த கூட்டுக்குள்ளே ஒரு சில இனங்கள் காலப்போக்கில் விடுதலை அடைகின்ற போது அந்த விடுதலை அடைந்த இனங்களை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் ஏற்கனவே அந்த கூட்டுக்குள்ளே இருந்து விடுதலை அடையாத இனங்களுடைய ஒரு முகமாக அந்த கூட்டுக்கு இருந்து விடுதலை அடைந்த இனங்கள் அல்ல நாடுகளை பயன்படுத்தி எங்களுடைய அந்த வலுவான கருத்தை உலக அரங்கில் வைத்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு எதிரியா என்ற நாடு ஒரு காலத்தில் விடுதலைக்காக போராடின நாடு, அது பிற்காலத்தில் விடுதலை அடைஞ்சிட்டு. அதே மாதிரி இந்தோனேசியாவிலேருந்து கிழக்கு தீமோர் விடுதலைக்காக போராடி விடுதலை அடைஞ்சிட்டு. அதே மாதிரி இவ்வாறு பல்வேறுபட்ட நாடுகளில் விடுதலைக்காக போராடின இனங்கள் விடுதலை அடைந்திருக்குது. அது அந்தந்த புவிசார் அரசியல், சர்வதேச சூழல் அரசியல் காரணமாக அந்த விடுதலைகள் அந்த நாடுகளுக்கும் அந்த இனங்களுக்கும் சாத்தியப்பட்டது. ஆக அந்த சாத்தியப்படுற அந்த இனங்களின் மூலமாக எங்களுடைய அந்த விடுதலை பெற முடியாத அல்லது அந்த புவிசார் அரசியலில் இன்னும் விடுதலையை வென்றெடுக்க முடியாமல் சிக்கப்பட்டு நிற்கிற ஏனைய இனங்கள் இந்த புவிசார் அரசியலை பயன்படுத்தி விடுதலையை வென்றெடுத்த அந்த நாடுகளை பயன்படுத்துவதன் மூலம் உலகளவில் தங்களோட கருத்துக்களை வலுவாக பதிவு செய்வதற்கும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அந்த வலுவான அமைப்புகள், அது வலுவான அமைப்பு என்று சொல்வதற்குள்ள அது உண்மையிலே ஐக்கிய நாடுகள் சபை என்பதை ஒரு 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 மேற்குலகத்தினுடைய ஒரு முகமாக இந்த நாடுகளை அல்ல இந்த ஏனைய அமைப்புகளை தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சு தந்திரமாக பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் போன்ற ஒரு அமைப்பு தான் ஐக்கிய நாடுகள் சபை. ஆனால் எது சரியோ பிழையோ இன்றைய உலக ஒழுங்குக்கு இல்லை, ஐக்கிய நாடுகள் சபை ஒரு வலுவான அமைப்பாக தன்னை காட்டிக்கொள்கிறது. அது வலுவான அமைப்பு இல்லை, ஆனால் வலுவான அமைப்பாக தன்னை காட்டிக்கொண்டு செயல்படுத்தி வருகின்ற அந்த சூழலில் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அந்த வலுவான அமைப்புகளாக தங்களை காட்டிக்கொள்கின்ற அந்த அமைப்புகளையும் நாங்கள் சாதகமாக பயன்படுத்துவதற்கு இவ்வாறான ஒரு அமைப்பை உருவாக்குவதன் மூலம் பிற்பட்ட காலங்களில் நீண்ட கால போக்கில் எங்களுக்கு அதையும் நாங்கள் சாதகமான பயன்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. உலகத்தில் விடுதலை அடைந்த பல நாடுகள் கூட தாங்கள் விடுதலைக்காக போராடின அந்த வரலாற்றை மறந்து விடுதலை அடைந்து ஒரு நாடு என்ற அந்தஸ்தை பெற்று அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவத்தை பெற்ற பின்பு இந்த விடுதலைக்காக தங்களை போன்று போராடுகின்ற இன்னும் விடுதலை அடையாத இனங்களின் உரிமைகளை பற்றி மதிக்காமல் அவர்கள் அந்த விடுதலைக்காக போராடுகின்ற இனங்களுக்கு எதிராக இந்த விடுதலைக்காக போராடி விடுதலை பெற்ற நாடுகள் செயல்படுகின்றதை நாங்கள் வரலாறாக பார்க்கிறோம். அவை இதையெல்லாம் எண்ணத்தை காட்டுகின்றன. நாங்கள் ஒரு வலுவான ஒரு அமைப்பாக நாங்கள் செயல்படாததும் உருவாகாதது என்ற விளைவுதான் அவர்கள் விடுதலை பெற்றதும் அந்த செயல்பாடுகளில் இருந்து மறந்து ஏனைய தாங்கள் ஏதோ விடுதலை பெற்ற இனமாக ஏனைய நாடுகளோடு சேர்ந்து நின்று இந்த விடுதலைக்காக போராடும் இனங்கள் தொடர்பான விடயங்களில் கவனத்தை தங்கள் அக்கறைகளை காட்டாமல் அவர்கள் அதை நசுக்குவதற்கும் உலக நாடுகளின் ஏகாதிபத்திய நிகழ்ச்சி நிலைக்குள் அவைகள் போய் இந்த விடுதலைக்காக போராடுகின்ற உரிமைகளை மதிக்காமல் செயல்படுவதை நாங்கள் பார்க்கணும். ஆகவே அந்த விடயத்தில் இந்த விடுதலைக்காக போராடுகின்ற இனங்கள் ஒன்றிணைந்து ஏலவே ஒரு 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 விதிமுறைக்கு அமைவாக அவர்கள் ஒரு அமைப்பாக செயல்படுவதாக இருந்தால் இந்த விடுதலைக்காக போராடிய பின்பும் அவர்கள் போராடி விடுதலை பெற்ற இந்த அமைப்பிலே இருந்து ஏலவே இருந்த விடுதலை பெற்ற ஒரு சில நாடுகள் விடுதலை பெறுகின்ற போது அவர்கள் இந்த விடுதலை பெறாத இந்த அமைப்பிலே இருக்கிற ஏனைய நாடுகளுக்கும் இனங்களுக்காக விடுதலை அடைந்த பின்பும் அவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறையை நாங்கள் வலுவாக உருவாக்கி கொள்ள முடியும். எனவே இந்த 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 முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த உலகளாவிய ரீதியில் ஒரு வலுவான ஒரு அமைப்பாக இந்த விடுதலைக்காக போராடும் மற்றும் உரிமைக்காக போராடும் இனங்கள் சேர்ந்து மிக பலம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பாக உருவாக்க வேண்டும். அப்படியே உருவாக்குவதன் மூலம்தான் நாங்கள் எங்களுடைய அந்த உலகத்தில் இனங்கள் தொடர்ச்சியாக நசுக்கப்படுவதை நசுக்கப்படுவதற்கு எதிரான ஒரு குரலாக ஒலிப்பது மட்டுமன்றி அந்த செயற்பாடுகளில்
வலுவாக நின்று பிடிக்கவும் தொடர்ச்சியாக இந்த விடுதலைக்காக போராடும் மற்றும் உரிமைக்காக போராடும் இனங்கள் தங்களுடைய அந்த செயல்பாடுகளை உலகளாவிய ரீதியில் மிக வலுவான ஒரு செயல்பாடாக முன்னெடுத்து தொடர்ச்சியாக தங்களுடைய விடுதலையை முன்னெடுப்பதற்கு ஒரு வலுவான அமைப்பாக பலம் வாய்ந்த அமைப்பாக இவ்வாறான அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம்தான் தங்களுடைய எதிர்காலங்களில் உலக ஒழுங்குகளில் எவ்வளவு மாற்றம் தொடர்ச்சியாக மாற்றங்கள் வந்து கொண்டிருந்த போதிலும் அந்த விடயங்களை எல்லாம் முன்கூட்டியே கணித்து அந்த விடயங்களுக்கு எதிரான செயல்பாடுகளை முன்னெடுத்து தங்களுடைய செயல்பாடை காத்திரமாக முன்னெடுப்பதற்கு இந்த விடுதலை ஒன்றிணைக்கும் மற்றும் உரிமைக்காக போராடும் இனங்கள் வலுவாக ஒரு குழுமமாக ஒருங்கிணைந்து விதிமுறைகளும் சட்ட ஒழுங்குமுறைகளுக்கும் அமைவாக ஒரு 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 ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பாக உலகரங்கில் வலுவான ஒரு பலமிக்க ஒரு அமைப்பாக செயல்படுத்துவதன் மூலம் இந்த விடுதலை மற்றும் உரிமைக்காக போராடும் இனங்கள் தங்களுடைய எதிர்கால செயல்பாடுகளை வலுப்படுத்தி கொள்ள முடியும். இந்த விடயத்தில் தயவு செய்து இந்த உலகளாவிய ரீதியில் செயல்படுகின்ற குறிப்பாக தமிழர்கள் இந்த உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற தமிழ் இனத்தை பொறுத்தவரையில் இந்த விடுதலைக்காக மிக நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய தியாகங்கள், போராட்டங்கள், அர்ப்பணிப்புகள் எல்லாத்தையும் செய்தும் கூட இன்று வரைக்கும் அந்த போராட்டத்தில் பெற்ற விடயங்களில் இருந்து இந்த ஆயுத போராட்டம் மகிழ்ந்த பின்பு எங்களுடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகள் இந்த பலவீனமும் காரணமாக மிகப்பெரிய பின்னடைவை அவர் சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பின்னடைவில் இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக பின்னடைவை பற்றி நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறதை விட்டுட்டு நாங்கள் ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை ஏனைய உலகளாவிய ரீதியில் உரிமைக்காக மற்றும் விடுதலைக்காக போராடும் இனங்களோடு சேர்ந்து ஒரு பலமிக்க ஒரு அமைப்பொன்றை உருவாக்குவதுதான் மிக பொருத்தமான காலத்தில் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.